சிறு குறு தொழிலாளர்களுக்கு 5 லட்சம் ரூபாய் வரையிலான கடன் தொகையை விவசாய கடன் அட்டை மூலமாக வழங்குவதாக மத்திய பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது வரவேற்கத்தக்கது என அகில இந்திய சிறுதொழில் அமைப்பினர் கூறியுள்ளனர். மத்திய பட்ஜெட் சிறு குறு நடுத்தர தொழில் செய்வோருக்கு அதிக பயனை அளிக்கும் என்றும் அந்த அமைப்பினர் குறிப்பிட்டுள்ளனர். அகில இந்திய 2025 ஆண்டு நிதிநிலை அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது. அது அனைத்து மக்களுக்கும் பலனளிக்கக்கூடிய ஒரு பட்ஜெட் ஆகும். இதில் முக்கிய அம்சங்களாக லகு உத்யோக் பாரதி கேட்ட 5 லட்சம் ரூபாய் வரைக்குமான கிரெடிட் கார்டு, எம்எஸ்எம்இ கிரெடிட் கார்டு கொடுக்கப்பட்டுள்ளது. அதை நாங்கள் வரவேற்கிறோம். அதே சமயத்தில் சிஜிடிஎம்எஸ்சி லிமிட்டும் 20 கோடி வரை அதிகரிக்கப்பட்டுள்ளது. இது அத்தனைக்கும் ஒவ்வொரு எம்எஸ்எம்இ தொழில் முனைவோரும் கடமைப்பட்டுள்ளோம். இந்த பட்ஜெட் ரொம்ப அருமையான பட்ஜெட் தான். வருமான வரியில் 12 லட்சம் வரைக்கும் விலக்கு கொடுத்துருக்க நல்ல விஷயம். மைக்ரோ என்டர்பிரைசஸ்க்குலாம் அந்த கிரெடிட் கார்டு ஒரு 5 லட்சம் வரைக்கும் அலௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப வரவேற்க வேண்டிய விஷயம் தான். அதுவும் எம்எஸ்எம்இக்கு பார்த்தீங்கன்னா மைக்ரோ என்டர்பிரைசஸ்க்கு 10 கோடி வரைக்கும் பண்ணியிருக்காங்க. அது பெருநிறுவனங்களுக்கு 100 கோடி வரைக்கும் சிஜிடிஎஸ்எம்இ ஸ்கீமில் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப வரவேற்க வேண்டிய விஷயம் தான். அதே மாதிரி எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கும் நிறைய சலுகைகள்லாம் பண்ணியிருக்காங்க குறு நிறுவனங்கள் மற்றும் பெருநிறுவனங்களுக்கு. இது ஒரு நல்ல வரவேற்க வேண்டிய விஷயம் தான். இதுவும் கிசான் கார்டுலாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி 3 வருஷம் வரைக்கும் உச்சவரம்பு கொடுத்துருந்தாங்க. இப்போ 5 லட்ச ரூபாய் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அது நமக்கு விவசாயிகளுக்கு எல்லாருக்கும் ரொம்ப உதவிகரமாக இருக்கும். வருமான வரி விலக்கு 12 லட்சம் வரைக்கும் உயர்த்தி கொடுத்துருக்காங்க. புற்றுநோய் உள்ளிட்ட 36 மருந்துகளின் வரிகள் பார்த்தீங்கன்னா ரத்து செய்யப்பட்டுள்ளது. அதுக்கப்புறம் வீட்டு வாடகைக்கு டிடிஎஸ் உச்சமாக பார்த்தீங்கன்னா 6 லட்சம் வரைக்கும் உயர்த்தி கொடுத்துருக்குறாங்க. இந்த 5 ஆண்டுகளில் மருத்துவ படிப்புக்கு 75,000 இடங்கள் வரைக்கும் உருவாக்கப்படும் என்று சொன்னது ரொம்ப விசேஷமான ஒன்று.